ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஊழியர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், முன்குறிக்கின்ற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு முன்குறிக்கின்ற கர்த்தர். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 8:30. அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றமாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமன்றாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறான்னு சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், முன்குறிக்கின்ற கர்த்தர். உலகத்தில் அநேக இடங்களில் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதில் முக்கியமான தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க தங்களுடைய பணியை செய்வதற்காண்டி நினச்சிவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை தான் நினச்சிவாங்க தேர்ந்தெடுத்து தன்னுடைய வேலையை நிறைவேற்றுவாங்க. எல்லாரையும் அவங்க நினைச்ச மாட்டாங்க, தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு வகுப்பறையில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் இருக்கிறார்னு சொன்னால் அந்த வகுப்பை கவனித்துக் கொள்வதற்கு குறிப்பிட்ட மாணவனையோ மாணவியை தான் தேர்ந்தெடுப்பார், முன்குறிப்பாங்க. அது அப்படி தான் என்ன செய்கிறாங்க, செய்கிறாங்க. அல்லது ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு முதலாளியாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய அந்த பணியில் எல்லாரையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பொறுப்பாக நியமிக்க மாட்டாங்க. செலக்ட் பண்ணி முன்குறித்து தான் நியமித்து தான் அவங்கள என்ன செய்வாங்க, அழைப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உலகப்பிரகாரமான மனிதர்கள் செய்யக்கூடிய நிலையில் செய்யும்போது வானத்தையும் பூமி படைத்த தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன செய்கிறாரு, சில நபர்களை அவர் முன்குறித்து அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முன்குறிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து அவர் அநேகர் என்ன செய்கிறாரு, வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய பேர் அழைச்சிக்கிறார். அவர் எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார், முன்குறித்து அழைக்கிறது இல்லை. குறிப்பிட்ட சில நபர்களை சில திட்டங்களுக்காக அழைத்திருக்கிறார், முன்குறிக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். சரி, யாரை முன்குறித்து அழைச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் எழுதின அந்த புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை என்ன செஞ்சார், அழைத்தார் சொல்லி வேதம் சொல்கிறது. சாமுவேலுக்கு முன்பாக நின்றார், நின்று சாமுவேலை என்று அழைத்தார் சொல்லி இருக்குது. பாருங்கள், சாமுவேல் எப்படிப்பட்டவர்னா ஒரு சின்ன ஒரு மனிதன், சின்ன ஒரு பையன். அவன் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செஞ்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தூங்கி கொண்ட சாமுவேலை கர்த்தர் நினைச்சார், முன்குறித்தபடினால அவர் முன்னாடி நின்று சாமுவேலை அழைக்கிறார். அவர் அழைக்கிறது சாமுவேலுக்கு கேட்குது. ஆனால் யார் அழைக்காங்கிறது புரியல. நேராக ஏறி அப்படிங்கிற ஆசாரியர்கிட்ட ஓடி போய் யார் என்னை அழைச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் திரும்பவும் அப்படி கேட்கும்போது, இதோ அடியேன் இருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி கேள்வி சொல்லி கொடுக்காரு. கர்த்தர் தான் அழைக்கிறாருங்கிறத, முன்குறிச்சாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அப்போது தேவனுடைய அந்த முன்குறிக்கக்கூடிய திட்டத்தில் சாமுவேல் இருக்கிறார். அவர் ஏன் முன்குறித்து அழைக்கிறாருன்னா, அந்த நாடெங்கும் தேசமெங்கும் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அவரை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, திட்டம் போட்டிருக்கார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எல்லா ஜனங்களும் இருந்தாலும் சாமுவேலை தான் என்ன செய்கிறாரு, தேர்ந்து கொள்கிறார். அப்போ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் முன்குறிக்கூடிய மக்கள்லாம் யார், மனிதர்கள் யாருன்னு பார்க்கும்போது அவங்க உலகத்தின் பார்வையில் அற்பமாக இருப்பாங்க, ஆனால் தேவனுடைய பார்வையில் மகிமையாக இருப்பாங்க. சாமி ஒரு சின்ன பையன், ஒரு சிறு பையனை தேடி நின்று அவனை வான்னு நினைச்சார், சாமுவேலை அழைக்கிறார். அப்போ அவனை முன்குறிக்கிறார். ஆண்டவருக்கு வயசு வித்தியாசம் கிடையாது. அவருக்கு தேவை இருதயம் தான் முக்கியம். தேவ திட்டம் நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்ய, அந்த திட்டத்தை நிறைவேற்றுறது யார் நிறைவேற்றுவாங்கிறத அதை முன்குறித்து அவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். அப்போ அந்த ஒரு அழைப்பிற்கு முன்குறித்தலுக்கு ஏற்றார் போல் பிள்ளையாண்டனாகிய சாமுவேலை என்ன செய்கிறார், தீர்க்கதரிசி அழைக்கிறார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருக்கு வயசு வித்தியாசம் முக்கியம் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அவருடைய முன்குறித்தல் இருக்கும் என்று சொன்னால் அவர் யாரையும் எப்படியும் அழைப்பார்.
எந்த மனுஷனையும் அவர் அழைத்து பயன்படுத்த முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உலகம் உங்களை செலக்ட் பண்ணாமல் போகலாம், குடும்பத்தார் உங்களை செலக்ட் பண்ணாமல் போகலாம், அல்லது மற்றவங்களை முன்குறிக்காமல் கைவிடலாம். கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை முன்குறித்து உங்களை அழைக்கிறவராக இருப்பார். அவருடைய அழைப்பு மேன்மையான அழைப்பு. அப்படிப்பட்ட அதே சாமுவேலை அழைத்து அவனை முன்குறித்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் முன்குறித்து அழைக்க வல்லவராக இருக்கிறார். எனவே அவங்க என்னை அழைக்கலையே, இவங்க என்னை செலக்ட் பண்ணலையே, இவங்க என்னை கண்டுக்கிடலையேன்னு கவலைப்படாமல், தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார், அவருடைய திட்டத்துக்கு என்னை அழைத்திருக்கிறாங்கிற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு என்ன செய்யணும், முன்னேறி செல்வோம். ஆகவே இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஊழியர்களும், கர்த்தருடைய பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் கர்த்தரை முன்குறித்து என்னை அழைத்திருக்கிறாங்கிறத புரிந்து கொண்டு தொடர்ந்து தேவனுடைய இந்த அழைப்புக்கு காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் எங்கும் நிறைந்தவருடையும் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.